ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கேஎல் லோகி விலாக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ப்ளவுஸ் டிசைனிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா டார்க் பிங்க் கலர் ப்ளவுஸு. பார்டர் வந்து நல்ல பெரிய பார்டராக வந்து கொடுத்துருக்குறாங்க. இதோட saree வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே வந்து சாண்டல் கலர் saree ஃபுல்லாமே சாண்டல் கலர் saree. பார்டர் வந்து டார்க் பிங்க் கலரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் கொஞ்சம் தூரத்துக்கு பார்டர் வந்து லைட் பிங்க் கலர் ஷேட்லேயும் வந்து பார்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம வந்து இந்த பேக் நெக்கில் வந்து சாண்டல் கலரும் லைட் பிங்க் கலர் ஷேடும் வந்து நம்ம வந்து கலந்து கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கான்ட்ராஸ்ட் கலர் ப்ளவுஸ் தான் இருக்குது. வித் கோல்டு சரியோட கொடுத்துருக்குறாங்க. கோல்டு சரி தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்மளும் வந்து கோல்டு சரியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இதோட பார்டர் நல்ல பெரிய பார்டராக இருக்குது. 2 ஃப்ளவர் வந்து இருக்குது. நான் நெக்லைன் வந்து பார்த்திங்கன்னா நான் டெய்லர்கிட்ட கொடுத்து நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து ஸ்டிச்சிங் லைன். இந்த செகண்ட் லைன் தான் வந்து நம்ம ஆரி ஒர்க் பண்ணுற லைன். நீங்கள் வந்து டெய்லர்கிட்ட வந்து நல்லா கேட்டுக்கோங்க. எது வந்து ஸ்டிச்சிங் லைன், எது வந்து ஆரி ஒர்க் பண்ணுற லைன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட நான் ட்ரேசிங் ஷீட்டும் நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இதோட ட்ரேசிங் ஷீட்டு. ஸோ நான் வந்து சேம் அதே அளவுக்கு வந்து நான் நெக்லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டேன், ட்ரேஸ் பண்ணிவிட்டேன். ஸோ நான் இது வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு நான் வந்து கேப் விட்டுருக்கிறேன். ஏன்னா வந்து இதில் வந்து ஒரு பீட் லைனு, ஸ்டோன் செயின் லைனு நல்லா வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு நான் வந்து பார்டர் வந்து கொடுக்கலான் இருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 2 மாங்காய் டிசைன் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கிறேன். அவங்க வந்து ஒன் சைடில் தான் வந்து டிசைன் கேட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து மாங்காய் டிசைன் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து எடுக்கலை. ஏன்னா ஆல்ரெடி பேக் நெக்லேயும் வந்து கீழே வந்து இந்த 2 ஃப்ளவர் வந்து வரதுனால நான் இங்கேயும் வந்து நான் ஃப்ளவர் கொடுக்க விரும்பலை. ஸோ அது நல்லா இருக்காது. எல்லாமே சிமிலராக இருக்கிற மாதிரி இருக்கும். கீழேயும் வந்து ஃப்ளவர் வந்துட்டு இங்கே சைட்லேயும் வந்து ஃப்ளவர் இருந்தால் எல்லாமே சிமிலராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் இங்கே வந்து 2 மாங்காய் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கிறேன். இது வந்து நான் நெட்டில் இருந்து எடுத்த டிசைன் தான். ஸோ இந்த 2 மாங்காவும் வந்து நான் வந்து இந்த ப்ளவுஸில் வந்து டிசைன் பண்ண போகிறேன். நான் வந்து இந்த ப்ளவுஸில் வந்து நான் இன்னும் ட்ரேஸ் பண்ணலை. ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு பார்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் ஒரு இமேஜ் மட்டும் எடுத்து நான் வந்து ட்ரேஸ் பண்ணிக்க போகிறேன். வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் 1 இன்ச் அளவுக்கு வந்து இந்த பார்டரில் வந்து 1 இன்ச் அளவுக்கு வந்து கேப் விட்டுட்டு ஃபஸ்ட்டே கூட நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நான் வந்து இப்போ ட்ரேஸ் பண்ணலை. இந்த பார்டர் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தான் வந்து ஏன்னா ஜஸ்ட்டு வெறும் மாங்காய் டிசைன் மட்டும்தான். ஜஸ்ட் பேப்பர் வச்சு நான் அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கலான் இருக்கிறேன். ஸோ இதோட ஸ்டிச்சஸ்லாம் வந்து நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஜரி த்ரெட்டில் வந்து பார்டர் லைன் வந்து கொடுக்க போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டயால்ஜி பிராண்ட் தான் வந்து எடுத்துருக்கிறேன். கோல்டு கலர் சரி. ஏன்னா வந்து பார்டர் வந்து கோல்டன் கலர் சரி இருக்கிறதுனால நான் கோல்டு கலர் சரி த்ரெட்டில் தான் வந்து செயின் ஸ்டிச் வந்து 2 லைன் கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நீடில் நம்பர் பார்த்திங்கன்னா நீடில் நம்பர் 23 டுலி பிராண்ட் 14 கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எது கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து கட்டிங் லைன். இதுதான் வந்து ஆரி ஒர்க் பண்ணுற லைனு. ஸோ அதனால் வந்து இங்கேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட வேண்டாம், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சின்ன சின்னதாக செயின் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுவாங்க கோல்டு கலர் சரியில். அந்த லைன் மேலேயே வந்து கரெக்டாக போட்டுவாங்க. ஃபஸ்ட் டைம் போடுறவங்க வந்து கண்டிப்பாக இந்த சில்க் த்ரெட்டில் வந்து நூலில் வந்து இந்த நீடிலில் வந்து கண்டிப்பாக மாட்டி இழுக்கும். ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக நல்லா வருங்க. நீடில் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு தான் வந்து இந்த கிளாத்துக்கு பெர்பெண்டிகுலர் பொசிஷனில் வச்சு தான் வந்து நீடில் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஸ்டிச்சஸ் வந்து அப்படியே போட்டு வரணும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 லைனில் வந்து நான் சரி த்ரெட் யூஸ் பண்ணி நான் வந்து செயின் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு முடிச்சுட்டு சின்ன பார்டர் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் வந்து ஒரு லைன் கொடுக்கலான் இருக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூயிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து காமிச்சிருந்த மெட்டீரியல்ஸ் அன்பாக்சிங் வீடியோவில் இது வந்து 3 பாலி த்ரெட்டுன்னு சொல்லியிருந்தேன். அதாவது இந்த பீட் ஸ்டிச்சிங், ஸ்டோன் செயின் ஸ்டிச்சிங்கெல்லாம் இந்த த்ரெட் யூஸ் பண்ணலான்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க.
பட் ஆனால் வந்து நான் இது யூஸ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ணக்கப்புறம் ரொம்ப குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா வந்து நார்மல் சூயிங் த்ரெட் வந்து நம்ம வந்து இப்படி கட் பண்ணால் கட் ஆயிருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்குது. கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ என்ன இது பண்ணாலும் வந்து கட் ஆகிறதில்ல. நம்ம வந்து கையில் வந்து அவ்வளோ சீக்கிரமாக இது வந்து கட் ஆகிறதில்ல. ஸோ அதனால தான் வந்து நான் இந்த த்ரெட்டு இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் இந்த த்ரெட்டு வாங்கி யூஸ் பண்ணது. நான் ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ணிவிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த 3 பாலி த்ரெட்டு. ஸோ இந்த த்ரெட்டு கிடைச்சாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. சூயிங் த்ரெட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த த்ரெட்டு 3 பாலி த்ரெட்டுன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு லைன் வந்து நான் சுகர் பீட்ஸ் வச்சு ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கேருந்து நீடில் வந்து வெளியில் எடுக்கிறேன். சாரி, த்ரெட்டு வந்து வெளியில் எடுத்துருக்கிறேன். சுகர் பீட்ஸ் வந்து நீடிலில் வந்து லோட் பண்ணிக்கோங்க. இந்த த்ரெட்டும் நீடிலும் வந்து சேம் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் வச்சு 2 சுகர் பீடாக வந்து தள்ளி விடுங்க. ரெண்டு சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி ஒவ்வொரு சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். 3 சுகர் பீட் வந்து வேண்டாம். ஸோ இதில் வந்து எடுத்திருக்கிற நீடில் வந்து பார்த்திங்கன்னா, நான் எடுத்திருக்கிற நீடில் வந்து டுலிப் பிராண்டில் நீடில் நம்பர் 23. நீங்கள் வந்து 23 ஆர் 24 வந்து யூஸ் பண்ணுங்கள். 14 வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா ஒரு சில சுகர் பீட்ஸ் வந்து நீடில் நம்பர் 14க்குள்ளே வந்து போகாது. ஸோ அதனால் வந்து 23 ஆர் 24 வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நான் ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து பைப்பிங் த்ரெட் வந்து கொடுக்க போகிறேன். லோடிங் கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பேஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு பைப்பிங் த்ரெட் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிடலான்ட்டு இருக்கிறேன். ஸோ இந்த பைப்பிங் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் வந்து நார்மல் சூயிங் த்ரெட் தான் எடுத்துருக்கிறேன். அதாவது 3 பாலி த்ரெட்டுன்னு நான் சொன்னேன்ல, ஸோ அந்த த்ரெட்டு தான் வந்து எடுத்துருக்கிறேன். இதுக்கு நீடில் வந்து பார்த்திங்கன்னா நீடில் நம்பர் 23 தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் பீட்ஸுக்கும் வந்து நீடில் நம்பர் 23 தான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ அதனால் வந்து இதுக்கும் நான் அதே நீடிலே வச்சுட்டேன். நீங்கள் வேணால் 14 கூட இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, இது வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த பைப்பிங் த்ரெட்டு இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2-3 செயின் ஸ்டிச்சஸ் வந்து இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த எண்டில் வந்து கொஞ்சம் பிசுறு இருக்கிற மாதிரி இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து தெரியாத மாதிரி நீங்கள் வந்து நல்லா வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் 2-3 செயின் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நார்மலாக ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து 2 சைடும் மாற்றி மாற்றி போட்டு வரலாம். இந்த பைப்பிங் த்ரெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கம் போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். நான் வந்து கம் போட்டு பேஸ்ட் பண்ணால் அது வந்து காயணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மேலே வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டு மேலே வந்து லோடிங் பண்ண முடியும். ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கம் போட்டு பேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த பைப்பிங் த்ரெட் வந்து இந்த சுகர் பீட்ஸ் பக்கத்தில் வந்து ரொம்ப ஒட்டினாப்படி வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டாம். கொஞ்சம் வந்து கேப் விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம இது மேலே வந்து நம்ம வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி லோடிங் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் கேப் விட்டே வந்து நீங்கள் வந்து இந்த பைப்பிங் த்ரெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக போட ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா வந்து ரொம்ப ஸ்லோவாக போட்டிங்கன்னா இன்னும் லேட் ஆகும். அதுவும் இதெல்லாம் க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணுறது எல்லாமே லேட் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பைப்பிங் த்ரெட்லாம் நீங்கள் வந்து க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிங்கன்னா நல்லா காயணும். நல்லா காஞ்சக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட முடியும். ஸோ அந்த மாதிரியும் போடலாம். பட் ஆனால் வந்து அது கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா இது கொஞ்சம் டைம் வந்து சேவ் ஆகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாகவும் உங்களுக்கு வந்து வேலை முடியும். ஸோ இந்த பைப்பிங் த்ரெட் மேலே இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்க் த்ரெட், இந்த சாண்டில் கலர் சில்க் த்ரெட் இருக்குல்ல, ஸோ இது யூஸ் பண்ணி நான் லோடிங் கொடுக்க போகிறேன். சாரியில் வந்து இதே கலர் தான் வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கு மேட்சாக நான் சில்க் த்ரெட் எடுத்திருந்தேன். ஸோ இந்த லோடிங் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப க்ராஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணணும். மேலே ஒரு லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் க்ராஸாக கொண்டு வந்து கீழே ஒரு லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் போடணும். அந்த சைடு வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் போடணும். அதுக்கப்புறம் இந்த சைடு இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு 2 சைடும் மாற்றி மாற்றி வந்து நீங்கள் வந்து இந்த லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுகிட்டே வரணும். இதுதான் வந்து லோடிங் ஸ்டிச்சு. ஸோ இது வந்து நான் ஒரு
கொஞ்சம் தூரத்துக்கு வந்து நான் இப்போ வந்து லோடிங் ஸ்டிச் வந்து சாண்டில் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி போட்டுவிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ச் டேப் யூஸ் பண்ணி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து இப்போ டபுள் கலர் லோடிங் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஒரு 1.25 அளவுக்கு இன்ச் அளவுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் பிங்க் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி லோடிங் கொடுக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சாண்டில் கலரே வந்து ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ அங்கேயே நீங்கள் வந்து எண்டு நாட் போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து கிராஸ் கொடுத்து நீங்கள் வந்து கட் பண்ணாமல் சில்க் த்ரெட் வந்து நீங்கள் கீழே வரைக்கும் இழுத்து நீங்கள் வந்து லோடிங் ஸ்டிச்சஸ் வந்து அடுத்த இதுக்கு வந்து போடலாம். அந்த கேப் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. சேம் அதே மாதிரி தான் இந்த கிராஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த லோடிங் ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இந்த சாண்டில் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி லோடிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த பிங்க் கலர் செல்ஃப் கலர் இந்த ப்ளவுஸோட செல்ஃப் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நான் வந்து லோடிங் கொடுக்க போகிறேன். அந்த கேப் இருக்குல்ல, அது 2 சாண்டில் கலருக்கு இடையில வந்து இந்த பிங்க் கலர் சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டபுள் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி லோடிங் பண்ணுறேன். ஸோ அதாவது இந்த சாண்டில் கலர் அண்ட் பிங்க் கலர் வந்து நான் ஆல்டர்னேட்டிவாக மாற்றி கொடுத்துருப்பேன். நான் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே வந்து சாண்டில் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிங்க் கலர் லோடிங் வந்து பண்ணுறேன். ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இது வந்து எந்தளவுக்கு கிராஸ் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு அந்த லோடிங் ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இங்கே வந்து நான் கீழே வந்து எண்டு நாட் வந்து போட்டுக்க போகிறேன். ஸோ இந்த லோடிங் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 பாலி த்ரெட் சேம் அதே த்ரெட் யூஸ் பண்ணி நான் வந்து இந்த சுகர் பீட்ஸ் வச்சு நான் ஒரு லைன் வந்து நான் கொடுக்க போகிறேன். நான் ஆல்ரெடி சொன்னது தான், சுகர் பீட்ஸ் வந்து 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஒவ்வொரு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். 3 பீடு வேண்டாம். ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ரேம்லேருந்து இந்த கிளாத் ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த சுகர் பீட்ஸ் வந்து தூக்கிட்டு நிற்கும். ஸோ அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் 2 பீடு அப்படி இல்லாட்டி ஒவ்வொரு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற நீடில் வந்து பார்த்திங்கன்னா 23 or 24 தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சுகர் பீட்ஸ் வச்சு நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து ஸ்டோன் செயின் கொடுக்குறேன். ஸ்டோன் செயினுக்கும் சேம் அதே த்ரெட் தான், இந்த 3 பாலி த்ரெட் யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஸ்டோன் செயின் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஒரு சூயிங் த்ரெட் கூட யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டோன் செயினில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறப்ப நீங்கள் வந்து இந்த சைடு ஒரு ஸ்டிச் அந்த சைடு ஒரு ஸ்டிச் அப்படி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். ஸ்டோன் செயினில் ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஸ்டோன் செயின் ஃபுல்லாமே வந்து ஒரு லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் 3 ரவுண்ட் பீடு இருக்குல்ல, ஸோ அது வந்து ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணி ஒரு நெக் லைன் ஃபுல்லாமே வந்து பார்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாரீ வந்து ஃபுல்லாமே சாண்டில் கலரு. ஸோ அதனால் நான் வந்து இந்த கோல்டன் கலர் சாரீ குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கிறேன். எங்கே ஸ்டிக் பண்ணியிருக்கிறேன்னு பார்த்திங்கன்னா 2 பீடு தள்ளி வந்து நான் ஸ்டிக் பண்ணிகிட்டே வரேன். ஸோ இப்போ வந்து நான் இங்கே ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த 2 பீடு தள்ளி கொஞ்சம் இங்கே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈவனாக வந்து ஸ்டிக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸிங் வந்து கரெக்டாக வரும். அந்த பீடு கணக்கு வந்து வச்சுக்கோங்க. 2 பீடு தள்ளி ஸ்டிக் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதே மாதிரி இங்கேருந்து 2 பீடு தள்ளி நான் வந்து இங்கே வந்து கம் வந்து கொடுப்பேன். ஸோ இந்த பீடு கணக்கு வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா 2 பீடாக தள்ளி வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குந்தன் ஸ்டோன் வந்து ஈவனாக வந்து நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணுவீங்க. ஸ்பேஸிங் வந்து ஈவனாக இருக்கும்.
ஸோ இந்த குந்தன் ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த நெக்கோட பாதி வரைக்கும் தான் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஏன்னா வந்து இங்கே வந்து நான் ஆல்ரெடி ட்ரேசிங் ஷீட்டில் காமிச்ச அதே டிசைன் தான் வந்து இங்கே அப்ளை பண்ண போகிறேன். மாங்காய் டிசைன் வந்து இங்கே வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து நான் வந்து இந்த பாதி வரைக்கும் தான் இந்த குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணி நான் வேறு ஸ்டிச்சஸ்லாம் வந்து போட போகிறேன். இது ஸ்டிக் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த குந்தன் ஸ்டோன் ஃபுல்லாமே வந்து ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் சுகர் பீட்ஸ் வந்து எடுத்துருக்கிறேன். இந்த சுகர் பீட்ஸும் அதுக்கப்புறம் ரவுண்ட் பீட் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். நம்ம நெக்லைனில் வந்து ரவுண்ட் பீட் கொடுத்துருக்குறோம்ல, இது வந்து 3 mm. ஸோ அதை விட இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸ், இது வந்து 2.5 mm. ஸோ இந்த ரவுண்ட் பீட் வந்து நான் எடுத்துருக்கிறேன் டல் கோல்டில். ஸோ இந்த பீட்ஸ் வச்சு நான் வந்து இந்த குந்தன் ஸ்டோன் சுற்றி வந்து ஸ்டிச் பண்ண போகிறப்ப, ஸோ அந்த திலகம் ஷேப் அந்த கார்னர் இருக்குல்ல, ஸோ அந்த எண்டிலேருந்து நான் வந்து சுகர் பீட்ஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த கேர்வ்லலாம் வரப்போ ஒவ்வொரு சுகர் பீட்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணுவேன். ஃபைனலாக வந்து ஒரே ஒரு ரவுண்ட் பீட் வச்சு நான் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இங்கே வந்து எண்டு நாட் போட்டுக்கலாம். ஸோ அந்த நெக்லைன் பார்டர் ஃபுல்லாமே வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புட்டாஸ் கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த புட்டாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஐ ஷேப் குந்தன் ஸ்டோன் இருக்குல்ல, ரொம்ப ஸ்மால் சைஸில் வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து அங்கங்கே நான் வந்து புட்டாஸை வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இந்த புட்டாஸ் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த புட்டாஸ் சுற்றி நான் வந்து இப்போ சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் இங்கேருந்து த்ரெட் எடுக்கிறேன். ரெண்டு பீட் ஒரு ஒவ்வொரு பீடாக வச்சு கூட ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. நான் வந்து ரொம்ப சின்ன சைஸ் குந்தன் ஸ்டோன் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த எண்டில் வரப்போ ஷார்ப்னஸ் கரெக்டாக கொண்டு வரணும். ஸோ இப்போ வந்து இந்த சைட் டேர்ன் பண்ணி நம்ம வந்து போட போகிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சைடு ஒரு பிளெயின் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பீட் கொடுக்கணும். அப்படி கொடுக்குறப்ப வந்து இந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக வரும். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து கரெக்டாக இந்த ஷார்ப்னஸ் வந்துருச்சு. ஸோ இன்னும் ஒரே ஒரு பீட் கொடுத்தா கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்டில் வந்து கரெக்டாக கொடுத்திங்கன்னா ஷார்ப்னஸ் வந்துடும். கொடுத்துட்டு இங்கே வந்து எண்டு நாட் போட்டுக்கலாம். ஸோ இந்த குந்தன் ஸ்டோன் சுற்றி வந்து சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த கீழே இந்த எண்டில் வந்து நம்ம இப்போ த்ரெட்டு வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2.5 mm ரவுண்ட் பீடும் அதுக்கப்புறம் வந்து ஒரு சுகர் பீடும் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். பக்கத்துலேயே சின்னதாக எண்டு நாட் போட்டுக்கலாம். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா வேணால் இன்னொரு எண்டு நாட்டு கூட பக்கத்துலேயே வந்து சின்னதாக வந்து போட்டுக்கோங்க. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். பீட்ஸ் எதுவும் பிரிஞ்சு வராது நீங்கள் த்ரெட்டை கீழே இருக்கிற த்ரெட் வந்து இழுத்தீங்கன்னா. ஸோ இதுதான் வந்து புட்டாஸ். நான் இப்படி தான் வந்து இந்த பேக் நெக்குக்கு வந்து நான் புட்டாஸ் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த புட்டாஸ் ஃபுல்லாமே வந்து நான் பேக் நெக்கில் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த பேக் நெக் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் பார்ட் ஃபுல்லாமே நான் வந்து குந்தன் ஸ்டோன் வச்சு ஸ்டிக் பண்ணிட்டேன். இதே டிசைன் தான் வந்து நான் ஃப்ரண்ட் நெக்லேயும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் நெக்கு. ஃப்ரண்ட் நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக்கில் என்ன டிசைன் ஃபாலோ பண்ணாமோ அதே தான் வந்து நான் ஃப்ரண்ட் நெக்லேயும் இப்போ ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். இதே தான் வந்து நான் ஸ்லீவ்லேயும் வந்து போட்டிருக்கிறேன். 2 கைக்கும் வந்து நான் இதே டிசைன் தான் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ அதுவும் காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஸ்லீவு. ஸோ இந்த டிசைன் தான் வந்து நான் வந்து இந்த பேக் நெக்கில் போட்டால் சேம் அதே மெத்தட் தான் வந்து நான் இங்கே ஸ்லீவ்லேயும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.